கடவுருக்கு நான் புதியவனும் இல்லை, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நீங்கள் புதியவர்களும் இல்லை. இந்த கடவுர் கிராமம் என்பது நான் வரும்போது கூட சொல்லிட்டு வந்தேன், தம்பிகிட்ட ஒன்றிய செயலாளர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். முதல்ல கொடியேற்றும் போது விடுதலை சிறுத்தைகளின் தேசிய கொடியை ஏற்றி இந்த மேடை அணைக்கிற தம்பியெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 அடி தூரத்தில் நின்று எல்லாருமே சல்யூட் எடுத்தாங்க. நான் அந்த காட்சியை தான் முதல்ல இங்க கண்டேன். இன்னைக்கு காலையிலிருந்து விளையாட்டு நிகழ்ச்சி சிறப்பாக நடத்திட்டு இருக்கீங்க. காவல்துறை ரொம்ப நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க. 9 மணிக்குள்ள நிகழ்ச்சியை முடிக்கணும்னு. அது இந்த சிறுத்தைகள் எதுக்கும் அடங்கா சிறுத்தைகள் என்பது காவல்துறைக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை எனக்கு முன்னாலே பேசிய மாவட்ட செயலாளர் மிக அருமையாக கட்சியின் சார்பாக அண்ணன் அவர்கள் மாவட்ட செயலாளர் சிவகுமார் அண்ணனையும் அண்ணன் தொகுதி செயலாளர் மருதவாணன் அவர்களையும் மேடை மீது வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்கள். இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடம் இருக்க வேண்டும். ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகளின் கட்சிக்கு அங்கீகாரம் பெற்று பான சின்னம் தேர்தல் ஆணையம் நமக்காக ஒதுக்கி இருக்கிறது. இனி என்றும் நிலைத்த சின்னம் பான சின்னம். நீங்கள் மறவாத, என்றும் மறக்கக்கூடாது என்பதற்காக மகளிருக்காக கொடுக்கப்பட்ட இந்த சின்னம் பான சின்னம் அங்கீகாரம் பெற்று 1 மாத காலம் கூட ஆகவில்லை. அதோட பெருமை நமக்கு உண்டு. அண்ணன் அவர்கள் கையாலேயே இந்த பான சின்னத்தை அறிமுகப்படுத்துகிறார். வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே. புரட்சியாளர் அம்பேத்கர், புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், தந்தை பெரியார், அயோத்திதாச பண்டிதர், மா மேதை மார்க்ஸ், வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே. சமூக நீதி போராளி அண்ணன் எழுச்சி தமிழர், வாழ்க வாழ்க வாழ்கவே. வீர வணக்கம் வீர வணக்கம், வீர வணக்கம் வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு, அயோத்திதாச பண்டிதருக்கு, மா மேதை மார்க்சுக்கு, தாத்தா ரெட்டமலைக்கு, அக்கா வான்மதிக்கு, ஐயா தொல்காப்பியருக்கு, வீர வணக்கம் வீர வணக்கம், வீர வணக்கம் வீர வணக்கம். அன்பு தம்பி அன்பு தம்பி பிரபாகரனுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம் வீர வணக்கம். அன்பு தம்பி ஞானசேகரனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம். சாதி ஒழிப்பு களத்தினிலே சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம். இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இழிச்ச வாயர் கூட்டமும் அல்ல, சீறி பாயும் சிறுத்தைகள் நாங்கள், திருமாவளரின் தம்பிகள் நாங்கள். அடங்க மறுப்போம் அத்து மீறுவோம், திமிரி எழுவோம் திருப்பி அடிப்போம், கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம், தலை நிமிர சேரி திரளும், தலை கீழாய் நாடு முரளும்,
வென்றெடுப்போம் 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 எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே சமூக நீதியை வென்றெடுப்போம். தமிழையே வென்றெடுப்போம். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், அண்ணன் எழுச்சி தமிழர். வாழ்க 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 வாழ்க. அன்பார்ந்த கடுவூர் கிராம உறவுகளுக்கு, தாய்மார்களுக்கு, இளம் சிறுத்தைகளுக்கு எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடுவூர் கிராமத்திற்கு மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு நமது கடுவூர் கிராமத்திற்கு 4வது முறையாக வருகை புரிந்துள்ளேன். 2 முறை நமது சமூக நீதி கொடியை ஏற்றி மக்களுக்கு இனிப்பு வழங்கியுள்ளோம். ஒரு முறை கடந்த ஆண்டு இதே நாளில் அன்பு தம்பி பிரபாகரன் அவர்களின் இறப்பிற்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினோம். கடுவூர் கிராமம் என்றாலே அரியலூர் மாவட்டத்தில் சிறுத்தைகளின் கோட்டை என்ற அளவிற்கு ஒவ்வொரு முறையும் நம் சமூகத்திற்காக, நமது விளிம்புநிலை மக்களுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து 35 ஆண்டுகளாக போராடி வரும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் கோட்டையாக நமது கடுவூர் கிராமம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. நமது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஊர்ல ஓட்டுக்கே கூட வர மாட்டான். ஏன் சொல்றேன்னா, நம்ம சமூகத்துல ஓட்டு போறதுக்கு மட்டுமே ஒரு கூட்டம்னு நம்ம வச்சிருந்தாங்க. அது இல்லாம வாக்குப்பட்டு எங்க இருக்குன்னே தெரியாது. ஆண்ட சாதியில பரம்பரை பேசுறவங்க வந்து நம்ம ஓட்டை அவங்களே போட்டுக்கிட்டு நம்மள வந்து ஒரு அடிமையா வச்சிருந்தாங்க. ஆனா தலைவர் எழுச்சி தமிழர் வந்ததுக்கு அப்புறம், விடுதலை சிறுத்தைகள் களத்துக்கு வந்ததுக்கு அப்புறம், நீங்கள் வந்து வெறும் ஓட்டு மட்டும் போடுற கூட்டம் கிடையாது. இது நாளைக்கு 2026 யார் ஆட்சி அமைக்கணுமோ அதை நிர்ணயிக்கிற சக்தி நம்ம மக்களுக்கு. நம்ம அதை உருவாக்கி காட்டாது நம்ம தலைவர் எழுச்சி தமிழர். ஏன் அப்படின்னா, இந்த மக்களை வந்து ஒரு ஓட்டு போற மக்களாகவும் ஒரு அடிமை மக்களாகவும் இருந்த காலகட்டத்தில் நம்ம தலைநிமிரை ஏற்படுத்தி திருமணம் கூட செஞ்சு கொள்ளாம வாழ்க்கையை அர்ப்பணிச்சு இந்த மக்களுக்காக 24 மணி நேரம் போராடி ஒரு போராட்ட காலத்துக்கு நம்ம மீட்டெடுத்த காரணத்தினால் இன்னைக்கு நம்ம தலைநிமிர்ந்து நிற்கிறோம். அன்னைக்கு கொட்ட குனிஞ்ச காலம் இல்ல, அது அந்த காலம் இல்ல. இன்னைக்கு கொடி கட்டி பார்க்கிற இது திருமா காலம் என்ன வந்து ஊருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா, நம்ம மக்களுக்காக நமக்குன்னு ஒரு கொடி, சிறுத்தை கொடி, நீலம் சிவப்பு சமூக நீதி கொடி, நமக்கான கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி, நமக்கான தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர். 2026 இருந்து தலைவர் யார கையை நீட்டுறாரோ அவர் தான் வந்து முதலமைச்சர் வர முடியும். 2025 இத்தனை வருஷமா பொங்கலை கொண்டாடிப்பீங்க. இது வந்து ஒரு சாதாரணமா நீங்க கொண்டாடிக்கலாம். ஆனா 2025 இருந்து நம்ம சமத்துவ சின்னம், பானை சின்னத்துல பொங்கல் வச்சு ஒரு சமத்துவ பொங்கலாக கொண்டாடிறோம். அதாவது இந்த சின்னம் வந்து வேற யாருக்கும் இந்த மாதிரி அமைஞ்சிருக்காது. பானையில போட்டு வைக்கிற எதுவுமே வந்து இவனாவாது. பானை வந்து சேமிக்கிற திறன் உண்டு. அது மாதிரி நமக்கு, நம்ம கட்சிக்கு, நம்ம சமூகத்துக்கு கிடைச்சிருக்க சின்னம் வந்து பானை சின்னம். இந்த பானை சின்னம் நம்ம தாய்மார்கள் அன்றாடம் பயன்படுத்துற பொருள். இதை வந்து நம்ம தலைவருக்கு கடின உழைப்பினால ஒரு பானை சின்னம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு வந்து இனிமேல் நம்ம வந்து தலைநிமிர்ந்து சொல்லிக்கலாம், எங்களுக்கு ஒரு சின்னம் கிடைச்சிருக்கு, பானை சின்னம். நம்ம மக்களுக்கு நம்ம கொடி நீல சிவப்பு கொடி, நம்ம கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தலைநிமிர்ந்து நடக்கலாம். அதுக்கு காரணம் உங்கள்கிட்ட இருக்கு. இந்த சிதம்பரம் தொகுதியில நம்மளுடைய கிராமம் கடுவூரும் வாக்களிச்சதுனால, பானச்சின்னத்துக்கு வாக்களிச்சதுனாலதான் இந்த ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கோம். கடுவூர் மக்களுக்கு அடிப்படை தேவை என்னவோ இப்ப வந்து நம்ம மாவட்ட செயலரை பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் ஒவ்வொரு வாரமும் கலெக்டர் ஆபீஸ்ல போயிட்டு மனு கொடுத்து நம்ம ஊருக்கு தேவையான அடிப்படை வசதியை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். நேற்றுக்கு நம்ம அயனாத்தூர் கிராமத்துல ஒரு இறப்பு நடந்தது. அயனாத்தூர்ல ஒரு மயான பாதை இல்லாத சூழல் இந்த காலகட்டத்திலையும் உடனே கலெக்டர் ஆபீஸ்க்கு போன் பண்ணி கலெக்டர் வந்து தாசில்தாரையும் விஓவையும் களத்துக்கு அனுப்பிச்சு நேற்று ஸ்பாட்ல அடுத்த 1/2 மணி நேரத்துல மயான பாதை போடுறாங்க. அந்த அளவுக்கு நம்ம சிறுத்தைகளுடைய தலைவர் எழுச்சி நம்மளுடைய ஒரு போராட்ட குணம் தான் காரணம். அதே மாதிரி செங்கோடி, மணக்கொடி, இன்னும் ஒரு 5-6 ஊருக்கு. அதனால என்ன கோரிக்கையோ நம்ம மாவட்ட ஆட்சியர் கவனத்துக்கு கொண்டு போயிட்டு நம்ம நிறைவேற்றி தருவோம். இந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்து வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடன் வருகை புரிந்துள்ள
தொகுதி செயலாளர் அண்ணன் ஏஎஸ்ஆர் மதி அவர்களுக்கும், ஒன்றிய செயலாளர் சுள்ளங்குடி கண்ணன் அவர்களுக்கும், கடலூர் கிராமத்தைச் சேர்ந்த அன்பு திரு ராம் அவர்களுக்கும், கருப்பையன் அவர்களுக்கும், சுப்பிரமணியன், தமிழ்ச்செல்வன், பாலு, தர்மராஜ், கருப்பையன் ஆகிய அனைத்து சிறுத்தைகளுக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடலூர் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் அரியலூர் மாவட்ட விசிய சார்பிலும் தலைவர் எழுச்சி தமிழர் சார்பிலும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தற்போது விழா குழுவினர் ஏற்பாடு செய்துள்ள பொங்கல் பரிசை மக்களுக்கு வழங்கியிருக்கிறோம். அடுத்தபடியாக தொகுதி செயலாளர் அண்ணன் மருதவனன் அவர்கள் சிற்றுரையாற்றுவார். சாதி பேய்க்கு புதைக்குழி வெட்ட, சமத்துவ போருக்கு பறை முழக்க, ஆதிக்க சக்திகளை களையெடுக்க, அற்ப பதர்களுக்கு சாவு மணி அடிக்க, மிதிப்பட்டு சாகும் புழுக்கள் அல்ல, அதை மீறிட பிறந்த மண்ணின் மைந்தர்கள் என தாழ்த்தப்பட்டிருந்த கூட்டுக்குரலாய், கொள்கை முழக்கமாய், கொடுமையின் விழாவில் எரியும் குத்தூட்டாய் பெறப்பட்டிருக்கிற அங்கனூர் அன்னையின் அருந்தவ புதல்வன், மதுரை கண்டெடுத்த மாமன்னன் ஏற்றி தமிழருடைய பொற்பாதம் போற்றி தமிழர் திருநாளாம் இந்த பொங்கல் திருநாளிலே உங்களை காண்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். என் அன்பு உறவுகளே, அழகாக கட்சியினுடைய வரலாறுகளையும் தலைவரை பற்றி உங்களிடம் சொல்லியிருக்கிறார். தலைவரை பற்றி நாங்க சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கிற இடத்துல கடலூர் மக்கள் இல்லை. இங்கு இருக்கிற ஒவ்வொரு வீடும் விடுதலை சிறுத்தைகளாகத்தான் மாறி இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் நான் உங்களோட களத்திலே புழங்கியவன் என்கிற காரணத்தினாலே. நாளைக்கு பானை அங்கீகாரம் பெற்றதை கொண்டாடுகிற வகையிலே அரியலூர்ல ஒரு மிகப்பெரிய பேரணி நடத்த முடிவு பண்ணிருக்கிறோம். நல்லா புரிஞ்சுங்க. நம்ம வீட்டுல சேரியில முழுக்க பானை எங்க இருக்கும்? சேரியில பானை எங்க இருக்கும்? கொஞ்சம் சொல்லுங்க பாப்பா. எல்லார் வீட்லயும் இருக்கும். எங்க இருக்கும்? அடுக்குன்னு சொல்லி அடுக்கலைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு மூலையில ஓரத்துல வச்சிருப்பாங்க, அடுக்கி வச்சிருப்பாங்க. ஒண்ணு மேல ஒண்ணு, ஒண்ணு மேல அடுக்கி வச்சிருப்பாங்க. அடுக்கலையில் இருந்த பானை இன்று எங்கே இருக்கிறது? அரசியலின் உச்சத்தில் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். அடுக்கலையில் இருந்த பானை, மூலையில் இருந்த பானை எழுச்சி தமிழரின் மூலையில் பட்டு இந்த அரசியலின் உச்சத்தில் இருக்குது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது தோழர்களே. யாராரோ என்னென்னமோ சின்னத்தை வச்சிருக்காங்க. நேற்று கூட ஒரு தம்பி சொன்னாங்க, ஒருத்தர் இலைய கொண்டு வந்து காட்டுறாங்க, மரத்தை வெட்டி காட்ட முடியாது. சூரியனை சின்னமா வச்சிருக்காங்க, சூரியனை கொண்டு வந்து காட்ட முடியாது. ஆனா தலைவர் வைத்திருக்கிற பானை ஒவ்வொரு ஏழைகள் வீட்டிலும் ஒவ்வொருவர்களும் இன்னைக்கு தமிழர் திருநாள் சொல்றோம். அந்த விளையாட்டுக்கு முக்கியத்துவம் பானையில பொங்கல் வைக்கிறது தாங்க பெருசு. அதுதாங்க உழவர் திருநாள். உழைக்கிறவர்களை மதிப்பதற்கு அந்த பானை தான் சிறந்தது. பானையில சோறாக்கிட்டுனா எந்த நோயும் வராது. அந்த பானையை, நீங்கள் பயன்படுத்துகிற பானையை, நாம் பயன்படுத்துகிற பானையை, ஏழை எளியவர்கள் பயன்படுத்துகிற பானையை, உழைக்கும் மக்கள் பயன்படுத்துகிற பானையை, பாட்டாளி வர்க்கங்கள் பயன்படுத்துகிற பானையை எழுச்சி தமிழர் இன்று அரசின் உச்சத்தில் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் உங்கள் எழுச்சி தமிழர் அவர் மனதிலே ஏற்றி இருக்கிறார் என்று அர்த்தம் தோழர்களே. அதை நினைவுபடுத்துகிற விதமாக இந்த பானை அரசியலிலே உச்சத்தை தொட்டிருக்கிறது. இது தலித் மக்களுடைய சின்னமாக இருக்கிறது, உழைக்கும் மக்களின் சின்னமாக இருக்கிறது என்பதை தலைவருடைய நீண்ட நாள் 35 ஆண்டு கால கனவு, அந்த கனவை நினைவாக்குற விதமாகத்தான் நாளை காலை அரியலூரிலே இங்கே எங்கள் எதிரில் இருக்கிற பெண்களுடைய தலையிலே பானையை சுமந்து கொண்டு நம்மை எல்லாம் தலை நிமிர வைத்த மகத்தால தலைவர் எழுச்சி தமிழரை மனதிலே சுமந்து கொண்டு சிறுத்தைகளின் தேசிய கொடியை கையிலே சுமந்து கொண்டு நாளை காலை நீங்கள் பவனி வருகிற அழகை நமது தலைவர் பார்க்க இருக்கிற தோழர்களே, எங்களை பெற்றெடுத்த தாய்குலவே, உங்களை நாங்கள்
பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறோம். இங்கே கூடியிருக்கிற கூட்டம் நாளை அரியலூர் காலையிலே இந்த பவனி வருகிற பேரணியிலே உங்களை காண வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. அதற்காகத்தான் நாங்கள் இங்கே ஓடோடி வந்திருக்கிறோம். பல்வேறு வேலைகள் இருக்கிறது. நாளை இந்த நாட்களாக நாங்கள் தூங்கவில்லை. காரணம், எழுச்சி தமிழருடைய 35 ஆண்டுகால கனவை நினைவாக்குவதற்கு நாம் நாளைந்து நாள் கண்பிடித்தால் போதாது என்பதை நினைவுபடுத்துவதற்காக தன் தோழர்களே, இந்த கொட்டுகிற பணியிலும் கட்சி பணிகள் இருந்தாலும் அதை தூக்கி எறிந்துவிட்டு உங்களை காண வந்திருக்கும் தோழர்களே, நாளை இந்த பேரணி வெற்றி அடைவதற்கு கடலூர் முகாம் ஒரு முத்தாய்ப்பாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் உங்களோட ஓடி வந்திருக்கிற தோழர்களே. யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதற்கு முன்னாலே 9 மாவட்ட செயலர்களை நான் அவர்களோடு களப்பணியாற்றிவிட்டு வந்திருக்கிறேன். இருந்தாலும் இப்பொழுது நம்மோடு களப்பணியாற்றுகிற மாவட்ட செயலரை உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. அதை அவர் சொல்ல முடியாத தோழர்களே. நமக்கு முன்னாலே தலைவர் இந்த சமூகத்தை சேர்ந்தவர், நாம் தலித் மக்களை சேர்ந்தோம். இருந்தாலும் கூட இந்த சமுதாயத்தை சம்பந்தமில்லாத தலைவர்கள் சொன்னாரே, வெட்டி கட்டி தழுவ வேண்டிய 2 சமூகங்களும் வெட்டி வீட்டுக் கொண்டிருப்பதனால் தான் குட்டி குட்டி சமூகம் எல்லாம் போலச்சுக்கிட்டே இருக்கிறது என்று சொன்னாரே, அப்படி வெட்டி வீட்டு கண்டிருந்த சமூகத்தில் ஒரு வண்டிய சமூகத்திலிருந்து ஒரு மாவட்ட செயலரை தலைவர் நமக்கு அளித்திருக்கிறது சொன்னால் இதுதான் நமக்கு கிடைத்த வெற்றி. என்னுடைய அரசியல் அனுபவத்திலே இந்த மாவட்ட செயலர்களோடு நாங்கள் எல்லாம் பயணிக்கிறோம் என்று சொன்னால் தலைவருடைய கரத்தை வலுப்படுத்த இந்த கட்சி ஒரு சாதிக்கான கட்சி அல்ல, இது சமூக நீதிக்கான கட்சி என்பதை தலைவர் உணர்த்தி இருக்கிற அடிப்படையில் தான் ஒரு வண்டிய சமூகத்தைச் சேர்ந்த தம்பியை நம்ம முன்னாலே மாவட்ட செயலாளர் நிறுத்தி இருக்கிறார். அவரை அழகுபடுத்தி பார்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை தோழர்களே. என் அன்பு உறவுகளே, என் அன்பு சொந்தங்களே, நிறைய பணிச்சுமை இருக்கிறது. இருந்தாலும் கூட எங்களை பெற்றெடுத்த தாய்களே, உங்களை பார்த்த பிறகு எங்கள் பணிகள் எல்லாம் பறந்து விட்டது. ஏன் என்று சொன்னால், நாளை பேரணியை வெற்றியடைய செய்ய வைக்க போகிற உங்கள் முன்னாலே நாங்கள் பேசித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிற தோழர்களே. ஒரு வண்டிய சமுதாயத்தில் பிறந்த தம்பி இந்த சமுதாயத்தை சீர்தூக்க வேண்டும், தலைவர் கரத்தை வலுப்படுத்த வேண்டும், சமூக நீதிக்காக போராட வேண்டும் என்று நம்மோடு களப்பணியாற்றுகிற பொழுது நம்மளுடைய பணி எப்படி இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொண்டு, என் அன்பு உறவுகளே, மேலே இருக்கிற அன்பு சொந்தங்களே, தலைவர் சொல்லிட்டார்ப்பா. அவர் அந்த நேரத்தில் தேவைக்காக சொன்னார், அடங்க மறுப்போம், அத்து மீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம் சொன்னார். நாளை உங்கள் கூட்டத்தை அடக்க முடியாமல் காவல்துறை திணற வேண்டும் தோழர்களே. அடக்க நினைப்பது அரசின் ஆணவம், அடங்க மறுப்பது சிறுத்தைகள் ராணுவம். இதை நாளை நீங்கள் நினைவுபடுத்த வேண்டும். அதனால தோழர்களே, நாளை நம்மளுடைய அரியலூர் நடக்கிற பானை அங்கீகாரம் பெற்றதை கொண்டாடுகிற அந்த திருவிழாவிலே நீங்கள் அத்தனை பேரும் கலந்து கொண்டு அந்த பேரனை வெற்றி செய்ய பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, சிவபூஜையில கரடி போன்னு சொல்லுவாங்க, காலையில இருந்து விளையாட்டுட்டு பிரைஸ் வாங்க காத்துட்டு இருக்கிறீங்க. இந்த நேரத்தில் இவ்வளவு வந்து கட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லி யாரும் கவலைப்பட வேணாம். சோத்தை ஆக்கி வச்சு உப்பு போட்டோமா பருப்பு போட்டோமான்னு தெரியல. நேற்று எடுத்த கறி குழம்புலாம் மீதெல்லாம் இருக்கும். நாங்க இப்ப கிளம்பிடுவோம் 10 நிமிஷத்துல. நீங்க போய் பொறுமையா சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க. நாளை காலை அரியலூர் நடக்க இருக்கிற இந்த பானை கொண்டாட்டம் முதலிலே அங்கு அங்கம் வகித்து முடிவுரை எழுத வேண்டியது ஆதிக்க கும்பலுக்கு. அதற்கு அடித்தளமாக இந்த கடுகூர் முகாம் அங்கே வர வேண்டும், இந்த பேரணி வெற்றி பெறும் என்று சொல்லி அந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பரிசளிப்பு விழா. முகாம் செயலாளர் அவர்கள் தற்போது மாவட்ட செயலாளர் அண்ணன் சிவா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கிறார். ரஞ்சித் குமார் அவர்கள் தற்பொழுது அண்ணன் சிவகுமார் அவர்களுக்கு
இளஞ்சிறத்தை எழுச்சி பாசனையாக இளைஞர்களாக முன்வந்து இந்த மப்ளர் துண்டை போட்டுள்ளார். அடுத்ததாக பரிசளிப்பு விழா. முதலாவதாக சிறுமிக்கான கொக்கோ போட்டி. வின்னிங் டீம் வந்து சிவரஞ்சனி டீம் அப்படியே எல்லாம் இருக்கு. சிவரஞ்சனி, கீர்த்தனா, சுடர்மதி, சத்யபிரியா, கௌசல்யா, நிக்கிதா, நிஷா, திவ்யா, மகாலட்சுமி எல்லாம் அனைவரும் கொஞ்சம் மேடைக்கு வாங்க. ஒரு சைட்ல இருக்கவங்க கொஞ்சம் கைத்தடி என்கரேஜ் பண்ணுங்க. என்ன போட்டி? கொக்கோ போட்டிக்காக சிறுமி தீர்த்த அண்ணன் சிவகுமார் அவர்கள் கீர்த்தனா, சிவரஞ்சனி பஸ் வாப்பா. சிவரஞ்சனி, கீர்த்தனா, சுடர்மதி, சத்யபிரியா, கௌசல்யா, நிக்கிதா, நிஷா, அப்படி வாங்கிட்டு விடுப்படும். பாருங்க, உங்க பிள்ளைங்க பிரைஸ் வாங்க பார்த்ததுக்காக தான் இந்த பொங்கல் விளையாட்டை வச்சிருக்காங்க. இந்த நம்ம ஆளு மோளம் அடிக்க போகும்போது மோளம் அப்பப்ப சவுத்து போவோம். அதை நெருப்பு போட்டு கொளுத்தி கொஞ்சம் ஸ்பீடா கட்ட கட்டன்னு அடிப்பாங்க. அந்த மாதிரி பிரைஸ் வாங்கும்போது ஒரு கை தட்டுங்க பாப்பா. காய்ச்சல் தமிழ் மாதிரி இருக்கணும். அப்படி அடிங்க. திவ்யா, மகாலட்சுமி அப்படி வரிசையா வாங்கிட்டு போவோம். மகாலட்சுமி, நிக்கிதா, கௌசல்யா, சத்யபிரியா வாங்கியாச்சாப்பா. திவ்யா, சிறுவருக்கான கபடி போட்டி. இதில் வின் பண்ண டீம் வீரமணி. சரி, அந்த டீம்ல உள்ளவங்க படிக்கிற அப்படியே வாங்கப்பா. கபீர், பிரேம், பிரவீன், தஸ்வின், கோகுல், ரோஹித், விக்னேஷ், கிள்ளிவளவன், கேப்டன், வைஸ் கேப்டனா யார்? கோகுலா பாப்பா. கதிர், கதிர் ஒன்னொன்னா கொடுத்தாங்க. ஆனந்த் மருதாளம் என்கின்ற மாரியா அவர்கள் தொகுதி செயலாளர் அவர்கள் இந்த பரிசனை கொடுத்து கௌரவிக்கிறார். கபடி டீம் வெற்றி பெற்ற அணியினர். ரோஹித், அடுத்து கோகுல், கோகுல், தஸ்மின், விக்கி, அடுத்தபடியாக விக்கி, அடுத்தபடியாக பிரவீன், பிரவீன் பாப்பா. அடுத்து கிள்ளிவளவன், மாமா ஞானசேகர் அவர்களின் புதல்வன். அவர் காலமாகி 5 ஆண்டுகள் கடந்து விட்டது. அவரின் புதல்வன் கௌதம். பிரேம், அடுத்தபடியாக தமிழ் பிரேம். பிரேம் வாங்கப்பா.
ஏய் மிக சிறப்பாக அண்ணன் மாவட்ட செயலாளர் அவர்களும் தொகுதி செயலாளர் அவர்களும் அண்ணன் இளைய செயலாளர் அவர்களும் சொல்லக்கூடிய அண்ணன் அவர்கள் வந்து இது ஊருக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. போட்டிகள் ஏராளமாக இருக்கிறதுனால் அண்ணன் பொறுப்பேற்று துவக்கி வைத்துள்ளார். பரிசுகள் இன்னும் சற்று நேரம் கழித்து தான் தரப்படும். இது அவரின் துவக்கம். ஒரே ஒரு விஷயம் தான், அந்த வாய்ப்பை வழங்கிய கடலூர் கிராம சிறுத்தைகளுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பெருமை என்னன்னா, அரியலூர் மாவட்டத்தில் இந்த பெருமை எந்த ஊருக்குமே கிடைக்காது. அரியலூர் மாவட்டத்தில் கடலூர் கிராமத்திற்கு ஒரு பெருமை என்னன்னா, இதுவரைக்கும் வேற எந்த கட்சி கொடியும் இங்க பறக்க விடல. எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருமே சிறுத்தை தான். அந்த ஒரு போராட்ட குணத்தோட இருக்கிறவங்க அனைத்து தாய்மார்களுக்கும் இளம் சிறுத்தைகளுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு புதுசா கிளம்பிருக்கணும். எப்படியே புதுசா நீங்க கிளம்பிருக்கணும். நம்ம சமூகத்துல நம்ம மக்களுடைய என்ன ஒரு நிலை என்ன நம்ம கூடவே இருந்து அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் நம்ம நிலைமை என்னன்னு. ஒரு 5-20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நம்ம வந்து ஒரு மனுஷனாவே மதிக்காம அப்படி இருந்த காலகட்டத்தில் இன்னைக்கு வந்து நாங்களும் ஒரு மாவட்ட செயலாளர், நாங்களும் ஒரு ஒன்றிய செயலாளர், நம்ம நிர்வாகி விசிக நிர்வாகி, நம்ம சமூகத்து நிர்வாகி ஒரு இடத்துக்கு போய் பேசினா கெத்தா உட்காந்து பேசுறாங்க. மாவட்ட ஆட்சியர்கிட்டயோ கலெக்டர்கிட்டயோ ஆளுங்கட்சியில ஒரு ஒன்றிய செயலாளர் ஆக முடியாது. ஆனா இன்னைக்கு வந்து நமக்கான கட்சின்னு ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கோம். அதுக்கு காரணம் உங்களை மாரி வந்து தமிழ்நாடு ஃபுல்லா கடலூர் கிராமத்தை மாரி தமிழ்நாடு ஃபுல்லா இருந்ததுன்னா 2027 தலைவர் எழுச்சி தமிழ் தான் முதலமைச்சர். அந்த பெருமைக்கு வாய்ந்த கடலூர் கிராமத்துக்கு நன்றியை செலுத்தி வருகிறோம். நாளைக்கு வந்து சேரி மக்களை குறி வச்சு நம்ம சேரி இளைஞர்களை குறி வச்சு ஒருத்தன் புதுசா வந்துட்டு இருக்கான். அவனுக்கு எந்த காரணத்துல விட்டீங்கன்னா திரும்ப நமக்கே ஆபத்து. நான் வந்து எல்லாருக்கும் ஜனநாயக நாட்டில் உரிமை உண்டு. ஆனா நம்மளுக்காக கல்யாணம் கூட பண்ணிக்காம உழைச்சிட்டு இருக்க தலைவருக்கு செய்யற நன்றி கடை நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் சிறுத்தையாதான் இருந்து மடியணும். அதுக்கான ஒரு உறுதியை எடுத்துக்கிட்டு நீங்கள் அனைவரும் களப்பணியாற்றுமாறு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பு அளித்த அனைத்து இளம் சிறுத்தைகளுக்கும் பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த நன்றியை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நோர் பாருங்க